ஹலோ. இப்போ நம்ம பார்க்க போற சாப்டர் ஸ்ட்ரைட் லைன் சாப்டர்ல எக்ஸசைஸ் 1ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் பேஸ்டு ஆன் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி ஒரு 2 ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, come to the question. So find the distance between px1, y1 and qx2, y2 when pq is parallel to y-axis. parallel to y-axisனா நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம் அப்படின்னா வந்து வெர்டிக்கல் லைன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் போன கிளாஸஸ். ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கிறோம். இது y-axis, இது y-axis. இப்போ parallel to y-axisனா இப்படியே போயிட்டே இருக்கும். அப்படின்னா எந்த வேல்யூ கான்ஸ்டன்டா இருக்கும்? எக்ஸோட வேல்யூ கான்ஸ்டன்டா இருக்கும், ஒய்யோட வேல்யூ வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஒய்யோட வேல்யூ வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். எக்ஸோட வேல்யூ அந்த ஒன்னுனா ஒன்னே தான் டேக் பண்ணும். இந்த லைன் ஃபுல்லாமே வந்து எக்ஸோட வேல்யூ 1ஆ தான் இருக்கும். இந்த லைன் ஃபுல்லா எக்ஸோட வேல்யூ 2ஆ தான் இருக்கும். ஸோ parallel to y-axis, the line equation parallel to y-axis அப்படின்னு பார்த்தோம்னா x equal to constant ஆ இருக்கும் k, where k is constant. ஓகே ஓகே. இப்போ அப்படின்னா pங்கிற பாயிண்ட் என்னவா இருக்கும்? கேவா இருக்கும். y1 வந்து y1ஆவே இருக்கும். qங்கிற பாயிண்ட் என்னவா இருக்கும்? k, y2வா இருக்கும். எஸ். இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. So this is 0 ஆயிடும். y2 minus y1 the whole square. So answer என்னவா வரும்? plus or minus y2 minus y1. இதை எப்படி ஃபார்மேட்ல எழுதலாம்? modulus of y2 minus y1. Absolute value of y2 minus y1. Because distance value is always positive. So நமக்கு y2 பெருசா y1 பெருசா நமக்கு தெரியாது. அதனால we can write the value of y2 minus y1 within the absolute sign. Okay. Okay. Next question என்ன? Parallel to x-axis. Parallel to x-axis தான் என்னவா இருக்கும்? Horizontal lines தான் இருக்கும். ஸோ ஹரிசாண்டல் லைன்ஸாக இருந்தால் ஒய்யோட வேல்யூ சேமாக இருக்கும், எக்ஸோட வேல்யூ வேரி ஆகும். ஸோ அப்படின்னா லைன் ஈக்குவேஷன் parallel to x-axis அப்படி பார்த்தோம்னா என்னவா இருக்கும்? y is equal to k. அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவா இருக்கும். ஓகே. இப்போ அப்படின்னா p பாயிண்ட் என்னவா இருக்கும்? x1, k. qவோட வேல்யூ x2, k இப்படி இருக்கும். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணா x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square equal to என்னவா இருக்கும்? x2 minus x1 the whole square. இங்கேயும் plus or minus x2 minus x1 வரும். ஸோ நமக்கு x1 பெருசா x2 பெருசான்னு தெரியாது. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு வேல்யூவையும் எடுக்கும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எப்பயுமே இட் டேக்ஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ. அதனால x2 மைனஸ் x1ங்கிற குவான்டிட்டியை வந்து நம்ம அப்சல்யூட் சைடுக்கு தான் எழுதிக்கிறோம். தட்ஸ் ஆல். ஓகே, shall we move on to the next question? Yeah. Find a point on the x-axis which is equidistant from the points 7, 6 and 3, 4. ஸோ 7, 6 அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. நம்ம வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு குவாட்ரண்ட் வரைஞ்சிக்கலாம். இங்கே வந்து 3, 4 இருக்குதுன்னு நினச்சிக்கலாம். இங்கே 7, 6 இருக்குன்னு வச்சுக்கலாம். ரெண்டுக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஆன் த எக்ஸ்-ஆக்சிஸ், அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆன் த எக்ஸ்-ஆக்சிஸ், எக்ஸ்-ஆக்சிஸ் மேலே ஒரு பாயிண்ட் இருக்கும். அப்படின்னா இங்கே என்ன வேல்யூ மட்டும் டேக் பண்ணும்? எக்ஸ் வேல்யூ மட்டும் டேக் பண்ணும், ஒய் வேல்யூ 0. பிகாஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ்-ஆக்சிஸ் இஸ் y is equal to 0 நமக்கு தெரியும். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும், அதாவது 3, 4க்கும் 7, 6க்கும் சேம் டிஸ்டன்ஸாக இருக்கு. இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கு.
அப்படி ஒரு பாயிண்ட் கண்டுபிடிங்க அப்படின்னு வந்து நம்மள வந்து குவெஸ்ட் பண்றாங்க. ஓகே, அவங்க கேட்கறது இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு பாயிண்ட் இருக்குங்க. அந்த பாயிண்ட் எக்ஸ் ஆக்சிஸ் மேல இருக்கு. ஸோ இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் எக்ஸ் கமா 0. ஸோ நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், ரெண்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸ், அதாவது 3,4 இருந்து எக்ஸ் கமா 0க்கும் 7,6 இருந்து எக்ஸ் கமா 0க்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து சேமா இருக்குங்க. அப்படின்னா அது எக்ஸ் கமா 0 என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை வந்துட்டு 7,6க்கும் எக்ஸ் கமா 0க்கும் அப்ளை பண்ணுறோம். So d1 is equal to square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. Okay, இது வந்து x1 y1, இது x2 y2. So x minus 7 the whole square plus 36. So 0 minus 6 minus 6 minus 6 times minus 6 is 36. இப்போ என்ன பண்றோம்னா x, 0வையும் 3, 6ஐயும் எடுத்துக்கிறோம். ஓகேவா, 3, 4 ரெண்டையும் எடுத்துக்கிறோம். டிஸ்டன்ஸ் d2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஸோ 3 minus x the whole square அப்படியே இருக்கும். இங்கே வந்து 4 ஸ்கொயர்னா 16. இப்போ நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ரெண்டுமே ஈக்வி டிஸ்டன்ஸ். ஈக்வி டிஸ்டன்ஸ் மீன்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஸோ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். x minus 7 the whole square plus 36 equals square root of 3 minus x the whole square plus 16. So taking square on both sides, we can get x minus 7 square plus 36 equal to 3 minus x the whole square plus 16. So x square minus 14x plus 49. So இதை expand பண்ணா எப்படி கிடைக்கும்? Plus 36. இந்த side வந்துட்டு 3 3s are 9 minus 2 times 3 times x square minus 6x plus 6x square plus 16. So ரெண்டு பக்கமும் x squared இருக்கு. So that get cancelled. So minus 14x 49 36 add பண்ணோம்னா 15 balance 185 minus 6x plus 9 plus 16 வந்து 25. So 14x அந்த சைட் கொண்டு போகலாம், இல்லை 6x அந்த சைட் கொண்டு போகலாம். தட்ஸ் our convenience. So 14x அந்த சைட் கொண்டு போனால் 14x minus 6x 85 இந்த சைடே வச்சுட்டு 25 இந்த சைட் கொண்டு வரணும்னா minus 25. So 14x minus 6x பார்த்தோம்னா 8x equal to this is I think 60. X is equal to 60 by 8 which is equal to 7.5. Okay. So x oda value வந்து it's a 7.5. units. Okay. So x oda value 7.5. So அதனுடைய பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா 7.5, 0. ஸோ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டான இன்னும் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கலாம் சேம் ஆன்சர் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து எக்ஸ் மைனஸ் 7 the whole square அதில் போய் 7.5 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0.5 வரும். ஸோ 0.025 வரும். அந்த டேர்ம் 36 + 0.025 பார்த்தோம்னா 36.025. அதே மாதிரி இங்கிட்ட பார்த்தோம்னா 7.5. ஸோ 3.5 whole square போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி வேணா நம்மளோட கால்குலேஷன் கரெக்டானு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, இஃப் அவர் விஷ். ஸோ நம்ம இதில் வந்து ரெண்டு சம்மில் என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் சம்மில் வந்து பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்னால் எப்படி இருக்கும், பேரலல் டு ஒய் ஆக்சிஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்துருக்கோம். அதோட டிஸ்டன்ஸ் எந்த ஒரு ரெண்டு பாயிண்ட் எடுத்தாலும் ஒரு லைன் வந்து பேரலல் டு ஒய் ஆக்சிஸாக இருந்தால் அந்த பாயிண்ட்டுக்கு ரெண்டுல எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும், அதே மாதிரி பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸாக இருந்தால் அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கும்னு பார்த்துக்கோம். இப்போ வந்துட்டு ரெண்டு பாயிண்ட் வேற பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இன்பிட்வீனா வந்து ஒரு எக்ஸ் ஆக்சிஸ், ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிற பாயிண்ட் வந்து என்னவா இருக்கும்
எப்போ அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கும் மித்த 2 பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அந்த பாயிண்ட்ல இருந்து மற்ற 2 பாயிண்ட்டுக்குள்ள இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும்போது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓகே, ஃபைன். தேங்க்யூ.